ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பாரம்பரியமும் நவீனமும். இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது மூங்கிலின் ராணி என்று அழைக்கப்படும் மிசோரம் மாநிலம். இந்தியாவின் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது மிசோரத்தின் நிலப்பரப்பில் அதிகம் விழுக்காடு மூங்கில் காடுகளால் சூழப்பட்டுள்ளது. சுமார் 57% நிலப்பரப்பில் மூங்கில்களால் நிறைந்துள்ளது. மிசோரத்தின் பல்வேறு வகை மூங்கில்கள் வளர்கின்றன. இவை மக்களின் அன்றாட வாழ்வைக்கு பெரிதும் உதவுகின்றன. மூங்கில் மிசோ மக்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறையிலும் பொருளாதாரத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அவர்களின் வீடுகள், தளப்படங்கள், கூடைகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் என பலவற்றிலும் மூங்கிலே பிரதான மூலப்பொருளாக உள்ளது. மாநிலத்தின் அதிக அளவு மூங்கில் வளம் இருப்பதால் மூங்கில் சார்ந்த தொழில் வளர்ந்து வருகிறது. அதிக மூங்கில் காடுகள், பல்வேறு பயன்பாடுகள் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் காரணமாக மிசோரம் மாநிலம் மூங்கில் ராணி என்று அழைக்கப்படுகிறது. சேரோ நடனம் மிசோரமின் மிக பிரபலமான மற்றும் பழமையான நடனம். இது மூங்கில் நடனம் என்றும் அழைக்கப்படுகிறது. மிசோரம் மாநிலத்தில் மூங்கில் அரிசி மிகவும் முக்கியமான உணவுப் பொருளாக கருதப்படுகிறது. இது மூங்கிலிலிருந்து கிடைக்கும் ஒரு வகை தானியம் ஆகும். மூங்கில் அரிசி எப்போதுமே கிடைப்பதில்லை. மூங்கில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பூக்கும்போது மட்டும் இந்த அரிசி கிடைக்கும். மிசோரத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக மூங்கில் பூக்கும் சமயங்களில் பஞ்சம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் மூங்கில் அரிசி அதிக மருத்துவ குணம் இருப்பதாக நம்பப்படுவதால் மக்கள் இதனை விரும்பி வாங்குகிறார்கள். இதன் விலையும் மற்ற அரிசிகளை விட அதிகமாக இருக்கும். மிசோரம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல பழங்குடியின மக்கள் மூங்கில் அரிசியை தங்கள் உணவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது இயற்கையின் ஒரு அரிதான கொடை என்று சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.